வணக்கம். ஆசான் அகத்தீசர் அருளால் இப்பொழுது நாம் திருச்செந்தூரில் இருக்கோம். திருச்செந்தூரில் மூவர் சமாதி தரிசனம் பண்ணிட்டோம். மூவர் சமாதிக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னும் ஒரு அற்புதமான மகான், அவருடைய ஜீவசமாதி நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். ஐயன்பட்டி சங்கர சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மகான், இவரும் இவரோட 2 சிஷ்யர்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவளுக்கும் இந்த இடத்துல ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஞான குருபிரான் சங்கர சுவாமிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் மேப்பில் இந்த இடத்த பற்றி லொக்கேஷனில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த மகான் வாழ்ந்து இங்கே நிறைய அனுகிரகங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னும், ரொம்ப சைத்தன்யமான இடம் அப்படின்னும் நமக்கெல்லாம் தெரிய வருது. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மூவர் சமாதியிலிருந்து அப்படியே நடந்து வந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஐயா வைகுந்தர் அவதார ஸ்தலம் தெரியும். அதை தாண்டி நம்ம வந்துட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த லைனில் சித்திர சமாதிகளாக வந்துட்டு இருக்கும். இந்த ஐயாவோட சமாதியும் இந்த 2 சிஷ்யர்களோட சமாதியும் இங்கே இருக்குது. இதை பார்த்து தரிசனம் பண்ணி எல்லாரும் அவரோட அருளுக்கு பாத்திரமாக வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய மகான்களோட சரித்திரத்தை இயன்ற அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சு வெளியில் கொண்டு வரது தான் அண்ணாமலை அடிமை சேனலோட ஒரு நோக்கமாகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை இந்த மகானை பற்றின சரித்திரம் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை. யாருக்காவது இந்த மகானை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கு, இந்த சரித்திரம் தெரியும் அப்படின்னு சொன்னால் எங்களிடம் தெரிவித்து கொண்டால் எல்லாரிடம் அதை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லை, இந்த சமாதிக்கு அப்புறமா அப்படி கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சத்ரு சம்ஹார சுவாமிகளும் அவரோட 2 சிஷ்யர்களோட சமாதி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சித்தர் பிரானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். இப்படியே இந்த திருச்செந்தூரில் நிறைய சித்தர்களோட அனுகிரகம் நமக்காக காத்துருக்கு. இது மட்டும் இல்லை, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஞானியர் அப்படிங்கிற அந்த அடிகள் குலசேகரப்பட்டினத்தில் அந்த இடத்துல இருக்கார் இல்லையா, அவர் முருகப்பெருமானுடைய அற்புதமான பக்தர். முருகப்பெருமான் எல்லா இரவும் அந்த பக்தரை பார்க்குறதுக்காகவே போயிடுவார். அந்த ராக்கலை பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா முருகன் இங்கிருந்து கிளம்பி அந்த பக்தருக்காகவே அங்கே போயிடுவார். ஏன்னா அந்த பக்தரால் வர முடியல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஞானி யோகி அவர். அப்பேற்பட்ட சமாதிகள்லாம் தன்னகத்தே இந்த திருச்செந்தூர் சுத்திரக்கூடிய ஸ்தலங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி மகான்களை தரிசிப்பதற்கு அவர்களோட அருள் நமக்கு நிச்சயமாக இருந்தால் தானே நம்மளால் தரிசிக்க முடியும். இந்த திருச்செந்தூர் கடற்கரையோரம் நிறைய அருட்பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கு. அங்கே சரணாகதி அடைஞ்சோம்னு சொன்னால் நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் அங்கே கரைச்சிட்டு நமக்கு இஷ்டப்பட்டது எல்லாத்தையும் இறைவன் கொடுத்து நமக்கு ஒரு நிலையான வாழ்வு கண்டிப்பாக செந்திலாண்டவன் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறோம்.